வெல்கம் டு விடாது சமையல். இன்றைக்கி நம்ம வந்து தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, 1 கிளாஸ் தேங்காய் பால், 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலையை இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 1 கிளாஸ் தேங்காய் பாலை இதில் ஊற்றிக்குவோம். ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். இப்போ தேங்காய் பால் வந்து நல்லா கொதிக்குது. இப்போ இது 1 கிளாஸ் இருக்கு இல்லையா, இப்போ நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். 1 கிளாஸ் தேங்காய் பால் இருக்குது. இதில் வந்து ஒரு 3 கிளாஸ் 3.5 கிளாஸ் தண்ணி 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ கொஞ்சம் பாதி உப்பு போடலாம், மீதி அப்புறம் போட்டுக்கலாம். ஏன்னா கொதிக்கணும். அரிசியை வந்து கழுவிட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு வடிச்சிடணும் நல்லா. இப்போ இது கொதிக்கட்டும், அது வரைக்கும் மூடி வைக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். இந்த தக்காளி ஏன் இப்படி நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, புளிப்பு சுவை மட்டும் இருந்தால் போதும், கலர் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சும்மா இந்த மாதிரி அழகாக அந்த ரெட் கலரில் இருந்தால் போதும். நாட்டு தக்காளி தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த அரிசி போட்டுக்குவோம். அரிசி போட்டுட்டு மூடி வைப்போம் கொஞ்ச நேரம். இப்போ அரிசி கொதிக்குது. இதை வந்து கிளறி விட்டுட்டு ஸ்லோவில் வச்சிடலாம். இப்போ தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் பால் சாதம் ரெடி. அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நான் வந்து உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் போட்டு செமி கிரேவி பண்ணியிருக்கேன். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் முட்டை தொக்கு வச்சுக்கலாம், மட்டன் தொக்கு வச்சுக்கலாம், சிக்கன் தொக்கு வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, நார்மல் ரைஸ்லேயும் செய்யலாம். அப்படி நார்மல் ரைஸில் செய்கிறதா இருந்தால் குக்கர்லேயே நீங்கள் வதக்கிட்டு குக்கர்லேயே செய்யணும். அப்படி செய்யும்போது எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றணும். இப்போ இது வந்து நான் வந்து 3.5 கிளாஸ் தண்ணியும் 1 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றினேன். நீங்கள் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி 3 விசில் விடணும். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். விடாது சமையல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.